எமது பாட்டுறவான நெதர்லாந்திலிருந்து வருகை தந்த பன்முகம் ஒன்றியத்தின் தலைவர் சவனா சச்சியானந்தம் அவர்களை இங்கே மேடை கலைக்கின்ற நெதர்லாந்திலிருந்து வருகை தந்த அவருக்கு எங்கே உங்கள் கரகோஷம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கு முதல் முறையாக கூடியிருக்கும் இந்த ஒன்று கூடலுக்கு சமூகம் அளித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெதர்லாந்து பன்முக ஒன்றியத்தின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த ஒன்று கூடல் மிகப்பெரிய கால தாமதத்தின் பின் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். ஐரோப்பாவிலேயே மிக அதிகமாக எம்மவர்கள் வாழும் இந்த நாட்டில் உள்ளவர்கள் நீங்கள் முதல் முறையாக ஒன்று கூடி ஏனைய நாட்டில் உள்ள எம்மவர்களுக்கு உதாரணமாக இருந்திருப்பீர்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கான காரணங்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இருந்து தெரிய வருகிறது. அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த ஒன்று கூடலை நடத்த முயற்சிகள் பல எடுத்து சிறப்புரை இப்பொழுது சொற்ப மக்களே வந்திருந்தாலும் சிறப்பாக நடாத்த திட்டமிட்ட திருவாளர் குணேஷ் அவர்களுக்கும் திரு கோபால் அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே திரு குணேஷ் அவர்கள் பேசும்போது சொன்னார் பண்டத்தரிப்பு மக்கள் என்று. சற்று உடன்பாடற்ற விஷயமாக எனக்கு தோன்றியது. நாம் அனைவரும் பனிப்புலவாசிகள், பனிப்புலத்திலிருந்து வந்திருக்கிறோம். பண்டத்தரிப்பு வேறு கிராமம். நாம் அனைவரும் பனிப்புலவாசிகள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. பனிப்புலம் என்று சொல்வதில் ஏன் இந்த தயக்கம் என்று எனக்கு விளங்கவில்லை. நாம்களும் மனிதர்களே. நம்மை நாமே தாழ்த்தி எடை போட்டு விட வேண்டாம். எந்த ஒன்று கூடலும் ஏனைய நாடுகளில் ஒன்று கூடலும் பனிப்புலம் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறார்களே தவிர பண்டத்திருப்பு என்று எவரும் இங்கே கூறுவது இல்லை. மற்றது இன்று காலை ஒரு நண்பர் வீட்டில் தங்கிவிட்டு வந்தேன். அங்கே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவருடைய இன்னொரு நண்பர் அந்த தொலைபேசியிலே பேசும் பொழுது என்ன இன்றைக்கு ஒன்று கூடல் நடக்கிறது, ஏதாவது எடுப்பங்களோ இல்லாட்டி தனிய கூழ்தானோ என்ற ஒரு வாக்கியம் நான் காது மாது கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த கேட்டவருடைய நோக்கம் எனக்கு விளங்கிவிட்டது. ஒன்று கூடல் என்றால் இதுதான் என்பதுதான் அவருடைய எண்ணம். நேற்று கூட தொலைபேசிகள் பெண்கள் கூட ஒவ்வொருத்தர் பேசி கழிச்சு சொன்னார்கள், ஒன்று கூடலுக்கு நீ என்ன உடுத்து கொண்டு வர போகிறாய், என்ன உடுப்பு உடுத்து கொண்டு வர போகிறாய். அது உண்மைதான். ஏனென்றால் முதல் முறையாக நீங்கள் இந்த ஒன்று கூடல் நடத்துவதால் உங்களுக்கு என்ன தெரியாது எந்த விதமான உடுப்புகளை நாங்கள் இங்கே போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் எனக்கு இங்கே இன்னும் நிகழ்ச்சி நிரல் பற்றி இங்கே அறிவிக்கப்படவில்லை. விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருந்தால் அதுக்கேற்ற உடுப்புகள் உங்களுக்கு தேவை. அது உண்மைதான். மற்றது இந்த ஒன்று கூடலின் நோக்கம், நாங்கள் இன்று 2 வருடங்களுக்கு முன் நெதர்லாந்து பன்முக ஒன்றியத்தை ஒன்று கூட்டிய பொழுது மிக அற்புதமாக இருந்தது. அவ்வளவு பேரும் மிக ஒற்றுமையாக கூடி சிறந்த நிர்வாகத்தை ஒன்றை தெரிவு செய்து அங்கே என்னை தலைவராகவும் இங்கே வந்திருக்கும் சுதர்சன் அவர்களை செயலாளராகவும் நியமித்து இன்னும் பல நிர்வாக உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்கே நிறைய பேர் வர இருந்தாலும் பயண சிரமம் காரணமாக பன்முக ஒன்றியத்தின் தலைவராகிய என்னையும் பன்முக ஒன்றியத்தின் செயலாளராகிய சுதர்சன் அவர்களையும் நீங்கள் மட்டும் சென்று எமது நோக்கங்கள், எங்கள் பன்முக ஒன்றியத்தின் நோக்கங்கள் பற்றி அவர்களுக்கு உரைத்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னபடியால் நாங்கள் இருவரும் வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மற்றது நீங்கள் இணையங்களிலே பார்த்திருப்பீர்கள், நாம் செய்ததை சொல்லி காட்டுவது அவ்வளவு சரியில்லை. சென்ற வருடம் பனிப்புலத்தில் இருக்கக்கூடிய 2
சிறுவர் பாடசாலைகளுக்கான அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தளபாட வசதிகளை நாங்கள் செய்திருந்தோம். சிறிய நாட்டில் சொற்ப மக்களை இருந்திருந்தாலும் அந்த மிகப்பெரிய ஒரு செய்கையை செய்துவிட்டோம் என்பதில் நாம் மிகப்பெரிய பெருமை அடைகின்றோம். அதை போன்று நெதர்லாந்து வந்து மடு, நீங்கள் மலை, அந்த மலையின் பலம் வந்து இங்கே காணக்கூடியதாக தெரியவில்லை. இருந்தாலும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரும் கூடுதல்கள் மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவளது நம்பிக்கையே மனிதனின் வாழ்க்கையின் அத்திவாரம். நிச்சயமாக நடக்கும். ஆகவே இங்கே மக்கள் குறைவாக வந்துகிறார்கள் என்று நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். இது வெறும் அறிமுக ஒன்று கூடல் என்பதை மனதில் பதிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊர்ல வந்து இப்ப நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் வசதியாக இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இங்க வசதியாக இருக்கின்றோம். நான் 2-3 வருஷங்களுக்கு முதல் ஊருக்கு போகும் பொழுது அம்மன் கோயில் திருவிழா நேரம் போயிருந்தோம். அந்த நேரத்திலே கோயில் முழுக்க வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் தான் மிக அதிகமாக அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரர் ஒருத்தர், நான் ஒரு பெண்மணி தான், அவாவிட கேட்டன், நீங்கள் ஏன் கோயிலுக்கு வரவில்லை என்று. அதுக்கு அவ சொன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்காரெல்லாம் கழுத்து நிறைய நகையிடம் விலை கூடின உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு வந்து நிக்க இந்த மாதிரியான உடுப்புகளை நாங்க போட்டுக்கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன வந்து இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவ நகைச்சுவையாக சொல்லியிருந்தாலும் நான் சிந்தித்தேன். உண்மை, நிச்சயமாக உண்மை. கோவிலுக்கு நாங்கள் பக்திக்காக போகிறோமோ இல்லையோ, ஆடம்பரத்தை மிக சிறப்பாக அங்கு காட்டிவிட்டு வருகிறோம். பக்தியை விட ஆடம்பரம் அங்கே முக்கியத்துவப்படுகிறது ஆலயத்திலே. அதே நிலைமை, அது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது எனக்கு. எமது நெதர்லாந்தில் ஒரு பண்பு ஒன்றியத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த செயற்பாடுகள் எமக்கு கரம் கொடுத்தது. என்னுடைய அனுபவங்கள், அது என்னுடைய சொந்த அனுபவங்கள். அடுத்து இரண்டாவதாக நான் தற்காலிகமாக காடேரி கோவில் பக்கத்தில் ஒரு மீன் சந்தை கூடும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அநேகமாக. அங்கே போயிருந்த போது மீன் வியாபாரி அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டிக்கு மேல அடுக்கி போட்டு இருக்கிறார். எங்களோட ஊர் பொம்பளை ஒரு ஆள் வந்திருந்து மீனை விலை கேட்டா, அவர் ஆரம்பத்தில் சொல்ற விலை எங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அது பிறகு குறைக்கிறது நாங்கள், அது எங்களோட திறமையை பொறுத்தது. மீனிட விலையை குறைக்கிறது எங்களோட திறமையை பொறுத்தது. குறைச்சி கேட்டு அவர் இல்லை இந்த விலைக்கு நான் தர முடியாது என்று சொல்லி போட்டார். அவ பார்த்து கொண்டிருக்கா, எப்படியாவது இந்த மீன் குறைச்சி நான் வேண்டுவன். ஆனா கஷ்டப்பட்ட பெண்மணியவா. அதே நேரம் இடையில நமது வெளிநாட்டு உதவியில் வாழ்க்கை நடத்தும் ஒரு பெண்மணி வந்து அந்த மீனை சொன்ன விலைக்கு வேண்டிக் கொண்டு போய்விட்டார். உடனே நான் முதலில் இருந்து அந்த விலையை கேட்டுக்கொண்டு அந்த பொம்பளையை பார்த்தேன். முகம் சுருங்கி வாடிவிட்டது. காரணம், ஏன் எங்களுக்கு இந்த ஏற்ற தாழ்வு, எங்கள் ஊரில் ஏன் இந்த ஏற்ற தாழ்வு, இதுக்கு என்ன முடிவு, இதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்ற பொழுதுதான் எமது வெளிநாடு வாழ் எமது மக்களை ஒன்றுதல் படுத்த வேண்டும், ஒன்று கூட்ட வேண்டும் என்று அப்பொழுது நான் தீர்மானித்துக் கொண்டேன். மேலோட்டமாக இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டாலும் சிறிது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இதில் எத்தனை பொருளடக்கம் இருக்கிறது என்று. இந்த ஒன்று கூடல் நிகழ்வின் மூலம் நீங்கள் வழங்கும் அத்தனை உதவிகளும் எமது ஊரின் வளர்ச்சிக்கு உதவும். மற்றும் எல்லாரும் வந்து தயவு செய்து இங்கே வாசிகளாலை பற்றி மட்டும் பேசாதீர்கள். சாந்தை, பனிப்புலம், காலையடி, கலட்டி என்று 4 பிரிவுகள் இருக்கிறது. எல்லாமே பனிப்புலத்திலிருந்து கிளைவிட்ட கிளைகள் தான். ஆகவே பனிப்புலம் என்று மட்டும் இங்கு கூறாமல் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பேசுங்கள். அனைத்து 4 கிராமங்களிலும் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இங்கே அலசி ஆராயுங்கள்.
அலசி ஆராய்ந்து அதற்கான எமது ஊரின் இன்றைய நிலைமைக்கு நிவர்த்திகளை தேடுங்கள். அதற்கான ஒன்று கூடலை இது. தயவு செய்து ஒருத்தரும் இந்த ஒன்று கூடல் வெறும் ஆடம்பரம், வெறும் கூழ்காட்சி குடிக்கிறதுக்கு மட்டும் கூடின கூட்டம் அல்ல. ஆகவே தயவு செய்து எல்லோரும் தீர்க்கமான ஒரு முடிவரையோடு இந்த சிறந்த ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து அவர்களின் தலைமையின் கீழ் உங்கள் பணிகளை எங்கள் ஊருக்கு செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நெதர்லாந்திலிருந்து வருகிறது, அதாவது ஒன்று கூடலின் விளக்கங்களை தந்த நெதர்லாந்து பன்முகம் ஒன்றியத்தின் தலைவர் அவர்களுக்கு எமது இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சிறு சிற்றுரையாக நெதர்லாந்தில் இருந்து பல சிரமங்கள் மத்தியிலும் சிரமத்தை பாராது வருகை தந்த சச்சானந்தத்துடன் சேர்ந்து வருகின்ற பூர்வசம்ஸ்காரம் சுதர்சன் அவர்களை வேலை கிடைக்கின்றோம். ஜேர்மன் வாழ் அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகள். நெதர்லாந்து வாழ் ஊரர்களின் சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எனக்கு பேச அநேகமான ஒரு ஜெர்மனியில், அதாவது ஐரோப்பிய கண்டத்திலே நமது ஊரவர் கூட செறிந்து வாழும் நாடான ஜெர்மனிய நாட்டில் ஒரு ஒன்று கூட செய்ய போகிறார்கள் என்று அறிந்தவுடன் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்திருந்து பார்த்துட்டு சந்தோஷமா போகலாம் என்று இருந்தேன். குணேசனை கேட்டால் வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர் ஒரு சிற்றுரையை ஆக்கும்படி அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கு எனக்கு முன்னால் பெரியவர்கள் பல யதார்த்த விஷயங்களை இங்கு கூறியிருந்தார்கள். இதுதான் முதலாவது ஒன்று கூட ஜெர்மனியிலே. இப்படித்தான் அநேகமாக இன்று இந்த ஆண்டு கனடாவிலே பண்பலை பண்பாட்டு கழகம் 25வது வெள்ளி விழாவை கொண்டாட ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவர்களும் தமது முதலாவது ஆண்டிலே இப்படியான குறைந்த மக்களோடு தான் தமது ஒன்று கூடலை ஆரம்பித்திருப்பார்கள். பின்னர் அதாவது உதாரணத்துக்கு இப்ப இன்று வராதவர்கள், வர முடியாதவர்கள் கூடுதலாக செய்திகளை அறிந்த பின்பு கவலைப்படுவார்கள். கவலைப்பட்டு அடுத்த வருடங்களில் நீங்கள் வித்தியாசங்களை கூட காண்பீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் இங்கு கனவேர் இருக்கிறார்கள், சிதறி இருப்பதால் இங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறார்கள். பின்னுக்கு எல்லாம் நடந்து தீர்வதாலும் சிதறி இருப்பதாலும் ஏதோ இன்னும் குறைவான சிரமங்கள் இங்கு சமூகம் அளித்தது போல் எனது பார்வையில் இருக்கின்றது. சில தவறாகவும் இருக்கலாம். ஆனால் ஆரம்பங்கள் என்னும் பொழுது இப்படித்தான் சிக்கலாக தொடங்கும். ஆனால் பின்னர் அதன் ருசியை அனைவரும் அறிந்தவரும் கண்டவரும் அது உங்களை அறியாமலே அது பெருப்பிக்கும். நான் முன் வேறு நம் நண்பர்களுக்கு கூறியது போல் ஜெர்மனிய நாடு ஐரோப்பாவின் மத்தியிலே இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சில நண்பர்கள் இணைந்து ஜெர்மனியிலே ஒரு உறவர் ஒன்று கூடலை உருவாக்கி இருக்கிறார்கள். அது பல தாமதங்களின் மத்தியில் இடம்பெற்றது என்பதை முன்னவர்களுக்கு பலர் கூறியிருந்தும் இனிவரும் காலங்களில் இந்த ஒன்று கூடல்களை ஜெர்மனியில் வாழும் ஊரவர்கள் தாங்கள் விரும்பி செய்கிறார்களோ இல்லையோ கட்டாயம் பக்கத்து நாடுகளில் இருப்பவர்கள் நிச்சயம் கலந்து கொண்டு அது ஒரு ஐரோப்பிய ஒன்று கூடலாக உருமாறும். இது நிச்சயம். இது ஜெர்மனியில் நீங்கள் வாழுபவர்கள் விரும்பினாலும் விரும்பலையா உங்களை அறியாமலேயே இது நடக்கக்கூடும். அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். இந்த கருத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிருங்கள். அது உங்களுக்கு அந்த சம்பவம் நிகழும் பொழுது நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. அடுத்து என்ன சொன்னால் இங்கு சில விஷயங்கள் பலரோடு சாதித்திருந்தார். இப்பொழுது நெதர்லாந்து பன்முக ஒன்றிய தலைவர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு படிப்புலம் என்ற சொல்லை ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இங்கு ஒரு பெரியவர் என்னுடன் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இனிமேல் கொஞ்சம் படிப்புலம் என்னும் பொழுது அது ஒரு குறிச்சியையே குறிப்பிடுகிறார் என்று அதற்கு சரியாக சச்சிதானந்தம் அவர்கள் தகுந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். பண்டத்தரப்பு அதுக்காக நான் அதை கொஞ்சம் விரிவாக நான் தனிப்பட்ட முறையில் பண்டத்தரப்பு இந்து கல்லூரியில் தான் படித்திருந்தேன். அங்கு எங்கள் ஊரவர் மட்டும் அங்கு படிக்கவில்லை. அங்கு வேற பராம்பற்று, அம்மன் வீதி, அப்படியான வடலி அடைப்பு, அரசடி அவர்களும் எங்கள் ஊரவர்களோ என்று சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. ஆனால் அதே போல் இன்னும் ஒரு கருத்தை இன்னும் ஒரு நண்பர் இங்கு முன்வைத்திருந்தார்.
படிப்புலத்திலிருந்தான் பெரும்பாலான உறவுகள் வந்திருக்கிறோம். அதிலிருந்துதான் நாங்கள் பல கிளைகளையாக பிரிந்து பக்கத்து குறிச்சிகள் போய் இருக்கிற மொழியா ஒரே குடைக்குள் தான் நாங்கள் வர வேண்டும். அதற்காக எல்லா குறிச்சிகளின் பெயர்களையும் நாங்கள் குறிப்பிட முடியாது. தயவு செய்து தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தி எறிந்து ஒரு குடைக்குள் இயங்க பார்ப்போம். அது பெயர் என்ன பெயராக இருக்கட்டும், நாங்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் குறிப்பிட்டு மேடை போட்டு காட்ட வேண்டிய தேவை இல்லை. இருந்தும் ஒரு ஏதோ ஒரு சொல்லுக்கும் நாங்கள் அடங்க வேணும். அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் என்று பெரியவர்களை நான் தயவு குறித்து கேட்டுக்கொள்கிறேன். வேறு என்னுடைய சித்துரையை முடிந்து கொள்கிறேன். நாட்டு சந்தர்ப்பத்துக்கு இன்னும் நிர்வாகங்கள் தெரிவு செய்து சிறப்பாக நடைபெற்று உங்களின் உதாரணங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கும் நாடுகளின் நிர்வாகங்களும் உங்களை பின்பற்றுவதற்கு உதாரணமாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமது சிரமங்களை பாராது கொலன் நகரிலிருந்து நெதர்லாந்து நகரிலிருந்து வருகின்ற சத்யானந்தம் சுதர்சன் அவர்களுக்கு எமது இதே கடித நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். பன்மக்கள் ஒன்றியம் ஜெர்மனி பன்மக்கள் ஒன்றியம் சார்பாக இதே கடித நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அவர் தெரியப்படுத்துகின்றார். அதாவது கிளைகளாக கிளை விட்டெழுந்தென்று படிப்புலம், அதாவது படிப்புலம் அன்று காலேடி தெற்கு காலேடி சாந்தை என்று, அதாவது பண்ட திருப்பில் இருக்கும் அடுத்த ஊரவர்களுக்கு தெரியாது. எமது உறவுகள் படிப்புல உறவுகளுக்கு தான் தெரியும். சாந்தை என்று இருக்கின்றது, காலேடி தெற்கு என்று இருக்கிறது, காலேடி என்று இருக்கிறது, செட்டிக்குறுக்கி இருக்கிறது, குஞ்சங்கலடி என்று இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் கூட ஒருவர் ஏதாவது விட்டால் அதில் சொல்வது ஒரு படிப்புல பொடியன். காலேடியாக இருந்தாலும் சரி, சாந்தையாக இருந்தாலும் சரி, காலேடி தெற்காக இருந்தாலும் சரி, படிப்புலம் என்றுதான் ஒரே ஒரு வார்த்தையை பாவிப்பார்கள் எல்லாருக்கும் பொதுவாக. இப்பொழுது அன்று பொதுவாக இருந்தது படிப்புலம் அம்பாள் சரசம் நிலையம். 1972ஆம் ஆண்டு உருவாகியது காலேடி மரவளர்ச்சி மன்றம். அதே போல் சாந்தை சித்தி விநாயகர் சனசம நிலையம் 1983ஆம் ஆண்டு உருவாகியது. எல்லோரும் அளவிட்டு தாண்டுகிறார்கள். ஒரே உறவுகள். எல்லா நாடுகளும் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாகத்தான் செயல்பட்டு ஒன்றியங்களை அமைத்து ஒன்றுடர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பமாக இருப்பதால் தயவு செய்து வெளியில் நிற்கும் அன்பர்கள் உறவுகளை மண்டபத்துக்குள் உள்வன் நுழைந்து நிர்வாக தெருவில் முயற்சியில் இறங்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து வெளியில் நிற்கும் எமது உறவுகள் அனைவரையும் மண் உறவுகள் அனைவரையும் உள்வாங்கும் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெர்மனியில் பன்மக்கள் ஒன்றிய நிர்வாக தெரிவு செய்யப்பட இருப்பதால் தயவு செய்து வெளியில் நிற்கும் அன்பர்கள் எமது உறவுகளை மண்டபத்திற்குள் வருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அமைதி காட்டி இந்த நிர்வாக தெரிவு, அதாவது ஒவ்வொரு நகரிலும் பீரேவில் நகரில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தலைவர் செயலாளர் என்று தெரிவு செய்யப்படும் அனைவரையும் உள்வாங்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிர்வாக தெரிவிக்கும் முன்பாக சிறிய ஒரு இடைவேளையை பின்பு நிர்வாக தெரிவு செய்யப்படும் என்பதை அறிய தருகின்றோம். காரணம் என்னவென்றால் ஒஸ்லாபுரம் நகரில் இருந்து எமது உறவினர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு
Voi self-toast. Senpa கூட போவா. Wait a decade. This is like lollipop. Yo. Sag Hallo zum Felder. Hallo. Pokito kommst du. RTL 2 bei Drake for Sales. மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நிர்வாக தெரிவு செய்யப்படும் ஒன்றியத்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து வருகை தந்த சுதர்சன் சத்யானந்தம் அவர்கள் இருவரையும் மேடையில் வந்து அமர்ந்து நடுவர்களாக கடமாற்றம் பண்ண மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மண்டபத்துக்கு வந்து ஆசனங்களில் அமர்ந்து அமைதியை பேணும்படி நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் போது அமைதியை காணும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரையும் வருகை தந்து ஆசனங்களில் அமர்ந்து நிர்வாக தெரிவு செய்யப்படும் போது அமைதி காக்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். நீங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்று இவரை தெரிவு செய்கிறேன் என்று சொல்லவும் அவரை பின்பு ஆமோதிப்பார்கள். ஆமோதித்து அனைவரும் ஆமோதித்தால் அவர் தலைவராக தெரிவு செய்யப்படுவார். அதற்கு முன் ஒரு இளம் 1957ஆம் ஆண்டு ஜப்பானிய தேசத்திலே இடம்பெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியிலே பங்கு பெற்று இலங்கைக்கு முதலில் தங்கம்
வீரசிங்கம் ஐயா அவர்கள் பிறந்த இடம் பண்டத்தரி. இது கூட எனக்கு சென்ற வாரம் ஒரு பத்திரிகையில் படித்ததில் தான் எனக்கு இது தெரிய வந்தது. ஆனால் எனது அந்த பாட்டனார் எனது ஊரொன்று கூட தெரியாமல் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் அது எங்களது அறியாமை. இந்த எதிர் வீரசிங்கம் ஐயாவின் பேரப்பிள்ளைகளான நாங்கள் இன்று இந்த நிகழ்வை வீரவேல் மாநகரிலே உணர்வோடும் ஊரின் பெருமையை காப்பாற்றும் முகத்தோடும் இன்று அந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாகவும் மிகவும் உன்னதமான முறையிலும் ஏற்பாடு செய்த அண்ணன் குணேசன் அவர்களும் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்கள் இளையோரின் சார்பிலும் எனது ஊர் மக்களின் சார்பிலும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் நெதர்லாந்து பன்னொன்றிய தலைவர் ஐயா சச்சிதானந்தம் அவர்களே, செயலாளர் ஐயா அண்ணன் சுதர்சன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் எப்போதுமே சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கும் என் தாய் உறவுகளே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று இந்த நிகழ்வு பல காலமாக விவாதிக்கப்பட்டு பல காலமாக இந்த நிகழ்வு நடைபெறுமோ என்ற அச்சத்திலே இந்த நிகழ்வு கனகாலமாக எழுபட்டுக் இருந்தபோதும் எத்தனை இடர் வந்தாலும் இந்த நிகழ்வை நாங்கள் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற ஒரு உறுதியுடன் எனது அண்ணன் கோபாலனும் எனது அண்ணன் குணேசனும் இந்த நிகழ்வை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் கூட வீரவேல் நகரிலே இங்கு பேசிய பெரும் தலைவர்கள் சொல்லியிருந்தார்கள், சரியான சனம் அதாவது மக்கள் தொகை குறைவு என்று. உண்மைதான். ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு புனித நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய ஒரு எழுச்சி நாளாக இருந்தாலும் சரி, எமது இந்த மாநகரில் அந்த நிகழ்வை தீர்மானிக்கிறவர்களாக அந்த நிகழ்வை கொண்டு செலுத்தக்கூடியவர்களாக எமது பண்டத்தரிப்பு வாழ் மக்களை அதிகளவில் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று அவர்களது வருகை அவர்களது குடும்ப நிகழ்வாக கருதக்கூடிய இந்த நிகழ்வில் அவர்கள் வராதது பெரும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் எந்த காரணத்துக்காக வராமல் இருந்திருந்தாலும் கூட, எந்த நிகழ்வுகளாக இருந்திருந்தாலும் கூட இந்த குடும்ப நிகழ்விலே நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அவர்கள் வராததை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுக்காமல் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தும் இன்று பல நிகழ்வுகளுடன் வேறு மாநிலங்களில் வேறு இடங்களில் நடக்கின்றது. வேறு இடங்களில் பல விளையாட்டு நிகழ்வுகள், பல வேறு கலை நிகழ்வுகள் என்று நடக்கின்றது. இன்று எங்களது தொடக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களது நிகழ்வுகளை மட்டுப்படுத்தி ஒரு குறுகிய திட்டமிடலுக்குள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றுதான் நினைக்கின்றேன். இருந்தும் இந்த நிகழ்வை செய்த அண்ணன் குணேசன் அவர்களுக்கும் அண்ணன் கோபாலன் அவர்களுக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே நேரத்தில் இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது இளையோர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக நிற்பார்கள் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு எனது தமிழீழ உறவுகளுக்காகவும் இந்த பன்னொன்றியத்தின் வாயிலாக நீங்கள் பல உதவிகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழன் என்ற உரிமையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனது சித்துரையால் உங்களை இந்த சிவனேசன் சேனலுக்கு மீண்டும் உங்கள் கரகோஷம் நன்றி. இப்பொழுது நிர்வாக தெரிவு ஆரம்பிக்கப்படுகிறது. தலைவராக பண் மக்கள் ஒன்றிய ஏர்மன் கிளை தலைவராக நீங்களே எழுந்து நின்று தெரிவு செய்யும்படி மிக பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் ஒருவர் இந்நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்வு செய்யும் போது அது
அதுக்கு இன்னொருவர் ஆமோதிப்பது பழமையான விடயம். அதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் உடனடியாக எழுந்திருந்து தெரிவிக்கலாம். இல்லையே அதில் உங்களுக்கு ஒத்து போய்விட்டது என்றால் உடனே கையெழுத்தி எல்லோரும் சேர்ந்து ஆமோதிக்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் இருக்கிறேன். இங்கே நடுவர்களாக வந்திருக்கும் எனக்கும் சுதர்சனுக்கும் இந்த தகுதியும் இல்லை இங்கே இருப்பதற்கு. இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த புனேஷ் அவர் சொன்னார், நீங்கள் வந்த அனுபவசாலிகள், பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் பல ஒன்றுகூடுகளை சந்தித்த தகுதி எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த கதிரையில் இருப்பதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இங்கே நடுவர்களாக அமர்த்திய புனேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தலைவரை ஆமோதிக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவரை தெரிவு செய்யுங்கள். இப்பொழுது இங்கே தர்மராஜா அவர்கள் திரு குணேஷ் அவர்களை இந்த பண் மக்கள் ஒன்றிய தலைவராக தேர்வு செய்திருக்கிறார். இதை ஒருவர் எழுந்து ஆமோதிக்க வேண்டும். திரு பத்மநாதன் திருப்பதி அவர்கள் இதை ஆமோதித்திருக்கிறார்கள். இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். தயக்கமின்றி தெரிவிக்கலாம். தயவு செய்து வெளியே போய் என்று ஏதாவது பேசிவிடாதீர்கள். அது தகுதியற்ற விடயம். இங்கே இருந்து உங்கள் ஆட்சேபனை தெரிவிப்பது எல்லோருக்கும் தெரிய வரலாம். சரி, உங்களுக்கு இதில் ஏதோ ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் கை உயர்த்தி ஆமோதிக்கலாம். எல்லோரும் கை உயர்த்தி ஆமோதிக்கலாம். சரி சரி, இங்கே நீங்கள் எல்லோரும் கை உயர்த்தி ஆமோதித்தபடியால் இந்த நிமிடத்தில் இருந்து பன்மக்கள் ஒன்றிய ஜெர்மனியின் பன்மக்கள் ஒன்றியத்தின் தலைவராக திரு குணேஷ் அவர்கள் நிர்வகிக்கப்படுகின்றார். எம்பவர்கள் வாழும் கம் மாகாணத்திலிருந்து ஒருவரை உப தலைவராக தெரிவு செய்யும். கம் அல்லது ஒஸ்னாபுரம் அங்கு வசிப்பவர்கள் சார சிறந்தது ஏனென்றால் அந்தந்த இடங்களில் அவர்களுடைய அந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஆகவே வீழவில் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் வாழும் எம்மவர்கள் ஒருவரை உப தலைவராக தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொன்னால் தலைவர் செயலாளர் தொழிலாளர் சொல்லி என்னுடைய அபிப்பிராயம் என்ன சொன்னால் மூத்தவர்களை தலைவர் பொருளாளர் செயலாளர் என்று வைத்துக் கொண்டு வெளியவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பதாலும் அந்த உபதலைவர் உப செயலாளர் உப பொருளாளர் பதவிகளை இளைஞர்களுக்கு கொடுத்தால் ஒற்றுமையை ஊக்குவிக்கலாம். இன்னொன்று இளைஞர்களுக்கு சகல திறமைகள் இருக்கும். மூத்தவர்களுக்கு சரியான உதவியாக இருக்கும். அடுத்த இளைஞர்களை ஒன்றியத்துக்குள்ள எடுக்கிறதுக்கும் அடுத்த உணர்வை ஏற்படுத்துறது முதல் சந்தர்ப்பமே என்ற அபிப்பிராயம். ஆனால் உங்கள் செயல்வடிவம் கொடுக்கிறது உங்களை இருக்கும். அவரது அபிப்பிராயம் சரியாக தென்படுவதால் உபதலைவராக இளைஞர் ஒருவரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இளம் சமுதாயத்தை சொல்லுவதற்கு இல்லாவிட்டால் ஒஸ்னாபுரம் தலைவராக தெரிவு செய்கிறேன். இதை ஆறாவது ஆமோதிப்பவர்கள் என்றால்
அறிவிப்பதில் போன்றோம். தலைவர் என்ற பதவியில் வீரவேல் நகரிலிருந்து ஒருவர் இருக்கும் போதும் உபதலைவர் என்ற பதவிக்கு ஹாம் அல்லது ஒஸ்தாம்பூரில் தேர்வு செய்யுமாறு நடுவர்களின் வேண்டுகோள். அடுத்ததாக செயலாளர் என்ற பதவிக்கு ஏதோ ஒருவரை நபரை தேர்வு செய்யலாம் அறிவித்திருக்கின்றோம். இல்ல நீங்க முதல்வராக தெரிவு செய்கிறீர்கள், ஆமோதிக்கிறீர்கள், திரும்ப இன்னொரு மற்ற ஆளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். சரி, சாதனா இங்கே சிறு இப்பொழுது அதை எல்லோரும் உங்களால் ஆட்சேபனை ஏதுமின்றி கை உயர்த்தி அதை ஆமோதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பெரும்பான்மையான வாக்குகளோடு திரு கமலகர் வாசிக்கும் பேராண்டம் அவர்கள் உபதலைவராக தெரிவு செய்யப்பட்டுக் கொள்கிறார். இந்த நிமிடத்தில் இருந்து தலைவர் என்றவர் பேருக்கு தான் இருப்பார். இந்த முக்கியமான பொறுப்பு மிகப்பெரிய சுமைகளை தலையில் சுமந்து கொண்டு கழகத்தின் செயல்பாடுகளை செயல்பட்டு கொண்டிருப்பவர் செயலாளர். ஆகவே திடமாக சிந்தித்து ஒரு செயலாளரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சிவனேசன் அவர்களை என்னோட தனிப்பட்ட முறையில் மிக தகுதியானவர் என்றுதான். ஆகவே சிவனேசன் அவர்களை ஜம்பன் அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார். இதை ஆமோதிப்பதாக இருந்தால் நீங்கள் அனைவரும் கை உயர்த்தி ஆமோதிக்கலாம் என்று சுமானன் அவர்கள் அவரை இந்த பணிமொழிவை ஆமோதித்திருக்கிறார். அடுத்து பீலவில் தவிர்ந்த அல்லது ஒஸ்னாபுருக்கை சேர்ந்த இன்னும் ஒரு தகுதியுடைய உப செயலாளர் அவர்களை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான அறிவித்தல். இங்க ஒரு வரா கேதாரம் அவர்களை பேரானது கேதாரம் அவர்களை இங்கே உப செயலாளராக தெரிவு செய்தவற்ற பெயர் திரு கேமானந்தி அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். அதை வழிமொழிபவர்கள் ஆமோதிக்கிறீர்கள். சசிதரன் கேமானந்தி, நீங்கள் ஆமோதிக்குமாறு கையுயர்த்தி ஆமோதிக்குமாறு ஆமோதிப்பவர்கள் யார்? திரு கதிரமலை ஜெயராஜா அவர்கள் இதை ஆமோதிக்கிறார். கதிரமலை ஜெயராஜா அவர்கள்
நிர்வாக பிரிவுக்கு பெண்களையும் தெரிவு செய்யலாம். அடுத்த பதவிக்காக பெண்களையும் தெரிவு செய்து நிர்வாகத்தில் ஒன்று சேர்த்து இந்த கழகத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அடுத்து இவ்வளவு நேரத்தில் இதைவிட மிகவும் பொறுப்பான ஒரு பதவி, பொருளாளர் பதவி. பொருளாளர் பதவி மிக திறமையாக சிந்தித்து செயல்படுங்கள். சுரேஷ் இருவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். மணிகம் பொருளாளர் பதவிக்காக சிவாரன் ராணி பொருளாளர் தெரிஞ்சதுவா அவாக்கால சம்மதமோ ஆகவே அவருக்கு அதில் சம்மதம் இல்லாததால் வேறு ஒருவரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒரு நபர் பொருளாளர் தெரிவு செய்யலாம், மீண்டும் தெரிவு செய்ய முடியாது. நீங்கள் அந்த பேர் வந்தவர்கள் செய்யப்படாது. திரு குழந்தைவேலு சுதாகரன் அவர்கள் திரு தவதீஸ் அவர்களை பொருளாளராக தெரிவு செய்திருக்கிறார். மிக முக்கிய பொறுப்பு. சுதாகரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதை ஆமோதிப்பவர்கள் பில்லநாதன் சிவரூபன் அவர்களிலிருந்து திரு தவதீஸ் அவர்களோடு இணைந்து செயல்பட உபபொருளாளர் அவரை நிதி பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஒருவரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உபபொருளாளர் ஒஸ்னாபூர் பிரேம் அவர்களை உபபொருளாளராக ஒஸ்னாபூரை சேர்ந்த பிரேமன் அவர்களை தீபன் அவர்கள் இங்கே தெரிவு செய்திருக்கிறார். அதை உங்கள் உயர்ந்த கரங்களை நீட்டி ஆமோதித்து சரி. அடுத்து இங்கே முதுமையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த உபதலைவர் தெரிவை உப பொருளாளர் தெரிவை இங்கே ஆமோதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆமோதிக்கலாம். சிவானந்தன் விக்னேஸ்வரி அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு. ஆமோதிக்கிறது காசு கொடுக்குற இல்லை.
திறமையும் நல்ல அனுபவமும் கொண்ட ஒரு ஆலோசகர் அவர்களை தெரிவு செய்யுமாறு, அதாவது இங்கே தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபையினருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு நல்ல சிறந்த தகுதியுடைய ஒருவரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தெரிவு செய்யப்பட்டவர் முன்வரும்படி மிக பணிவன்பட கேட்கின்றோம். திருவாளர் அருளானந்தம் அவர்களை இங்கே தெரிவு செய்திருக்கிறார். சிறந்த ஆலோசகராக தெரிவு செய்திருக்கிறார் திரு ரங்கன் அவர்கள். இவை அவர் ஆட்சேபனை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார். திரு அருளானந்தம் அவர்கள் இங்கே ஆலோசகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பெரும்பான்மை எம்மவர்களால் சிறந்த தகுதி வாய்ந்த ஆலோசகராக தெரிவு செய்யப்பட்ட அவருடைய சரி திருவாளர் அருளானந்தம் அவர்கள் இதில் உடன்பாடு இல்லாததால் வேறொரு மணிகம் வந்து கொண்டிருக்கிறார், மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். தனது கருத்தை இங்கே தெரிவிப்பார். மக்களின் வேண்டுகோளுக்கு நம்பி ஊரில் பல சேவைகளில் ஆற்றியவர் என்ற தெரிந்த முறையில் தான் அவரை தெரிவு செய்தார்கள் ஆலோசகர் என்று. அவர் இப்பொழுது தனது சூழ்நிலை தொடர்ந்து செயற்பட முடியாத காரணத்தினால் சரி இனி வேறொருவரை சிறந்த ரஜினி திரு பாலகுமார் அவர்களை சிறந்த ஆலோசகராக இங்கே சிவானந்தம் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். பாலகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய அபிப்பிராயத்தை இங்கே தெரிவிக்கலாம். பாலமாருக்கு ஆமோதிக்கின்றார்கள். தயவு செய்து பாலமரை விக்னேஸ்வரன் அவர்கள் ஆமோதிக்கின்றார். தயவு செய்து பாலகுமார் மேடைக்கு வந்து தனது கருத்தை தெரிவிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? அவரே நான் சரி
தெரிவு செய்யப்படுவதால் அனைவரும் ஆசனங்களில் அமர்ந்து நிர்வாக தெரிவுக்கு அமைதி காக்கும்படி மிக பணிவன்புடன் கேட்கின்றோம். தெரிவு செய்யப்பட்ட பாரகரார் அவர்களை மேடை கேட்கின்றோம். இப்போ இருக்கின்றார். அவர்கள் தனது அபிப்பிராயத்தை கருத்தை மேடையில் வந்து தெரிவிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கருத்தை தெரிவிக்க மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் மறுப்பது? அவர் தொடர்ச்சியாக நடப்பு பேசுவதால் அவரை தெரிவிலிருந்து நீக்கப்படுகிறார். அடுத்த ஆலோசகர் தெரிவை தெரிவு செய்யுமாறு பெண்களையும் தெரிவு செய்யலாம். ஓரளவு ஆலோசகராக இருக்கக்கூடிய தகுதியில் உள்ள இளம் தகுதியில்லாத பெண்களாக தெரிவு செய்யுமாறு மிக பணிவுடன் இருக்கின்றோம். இப்போ பெண்கள் தெரிவு நடக்கின்றது. ஆலோசகர் பெண்கள் தெரிவு தயவு செய்து எழுத்து நின்று பெயரை சொல்லுமாறு மிக பணிவுடன் இருக்கின்றோம். இங்கே ஆலோசனை தெரிவு செய்யும் முதல் இது பாருங்க, இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் சம்பவம் எனக்கு தெரியும். மிக பொறுப்பு வாய்ந்த பதவி ஆலோசகர் என்பது கிட்டத்தட்ட தலைவர் பதவிக்கு சமமான ஒன்று. ஆகவே நன்றாக யோசித்து உங்கள் தெரிவுகளை தெரிவு செய்யலாம். இங்கே தர்மராஜா சிவமணி அவர்களை யார் தெரிவு செய்தார்? துசி அவர்கள் இங்கே ஆமோதித்திருக்கிறார், வழிமொழித்திருக்கிறார். அதை ஆமோதிப்பது யார்? திரு அன்புமலர் அவர்கள் ஆமோதிக்கிறார். தயவு செய்து சந்தோஷம் மேடைக்கு வந்து ஆமோதிக்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷம் தனது விருப்பத்தை கருத்தாக வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நெருங்கிய வண்ணம் இருப்பதால் பல போட்டி நிகழ்ச்சிகள் இருப்பதன் காரணமாக தவறு சோதி ஒத்துழைக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதை ஆமோதிக்கும்படி ஒருவர் இருந்து ஆமோதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாதனா அவர்கள் அதை ஆமோதிக்கிறார்கள். கைகளை உயர்த்தி நீங்கள் ஆமோதங்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூழ் குடிச்சா கொடுத்தான் கையெழுத்து